மறைக்கவா மறைக்கவா பிரைசலாட். தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான கோட்பாடுகளில் இதுவும் ஒன்று. நமது பாவத்தை மறைக்காமல் ஆண்டவரிடம் ஒப்படைப்பது. ஆம், ஆவிக்குரிய வளமை மட்டுமல்ல, ஆண்டவரின் இரக்கத்தையும் பெறுவதற்குரிய வழி நம் பாவத்தை மறைக்காதிருப்பதுதான். ஆம் அன்பானவர்களே, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் செய்த முதல் காரியம், ஆண்டவர் ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதுதான் என்று தொடக்க நூல் 3:10 வாசிக்கின்றோம். அதே போல காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்ற பொழுதும் ஆண்டவரிடம் அதை மழுப்பினான் என்று நாம் தொடக்க நூல் 4:9 வாசிக்கின்றோம். அதே போல் ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்துவிட்டு சாமுவேல் இறைவாக்கினர் சவுலிடம் கேட்ட பொழுது, செய்த தவறை கேட்கும் பொழுது அவர் செய்த தவறை ஒத்துக்கொண்டது மட்டும் அல்லாதபடிக்கு அவரிடம் தான் செய்த தவற்றிற்கு நியாயத்தை கற்பித்தார் என்பதை நாம் 1 சாமுவேல் 15:14 வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இதை போல் இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் விவிலியத்தில் காணலாம். ஏன் நம் சொந்த வாழ்க்கையிலும் கூட எத்தனை முறை நாம் தவறுகள் செய்துவிட்டு அவற்றை நாம் மறைத்து கொண்டிருக்கின்றோம். ஆம், யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடம் நம்மை பகைப்பவரிடம் போய் பேச சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். உடனே நாம் ஆண்டவரிடம் என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவரே, அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது? போன தடவை நான் போய் பேசினேன், அவங்க முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை, என்னை அவமானப்படுத்தி அனுப்பி விட்டாங்க. இந்த தடவையும் நான் போய் பேசுறதுக்கு தயாரா இல்லப்பா, அவங்க கேட்க மாட்டாங்கப்பா என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகின்றோம்? நாம் நமது மன்னியாத ஸ்பாவத்தை நாம் மறைக்கின்றோம். அவற்றை 1000 காரணங்கள் காட்டி தவிர்த்து விடுகின்றோம் மன்னிப்பதை. ஆம் அன்பானவர்களே, யாரிடம் நாம் அதை மறைக்கின்றோம்? சர்வ உலகத்தையும் ஆண்டு வரக்கூடிய, நமது உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நம் ஆண்டவரிடம் அதை மறைக்கின்றோம். அவரிடம் அதை மறைக்க முடியுமா? இதை ஒரு பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. இந்த பாவத்தை நாம் மட்டும் செய்யவில்லை, நம் பிள்ளைகளுக்கும் நாம் அதை சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆம் அன்பானவர்களை, நம்மை பின்பற்றி நம் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் சொல்லுவதை எத்தனை பேர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னா உடனே பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஏம்மா எனக்கு தலை வலிக்குதுமா, உடலெல்லாம் வலிக்குதுமா, என்னால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதுமா என்று சொல்லக்கூடியதை நாம் கேட்கிறோம் அல்லவா? இது யாரை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டது? பெற்றோர்களாகிய நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம்தான் அன்பானவர்களே. சிறிய சிறிய பொய்கள் தான். ஆனால் இந்த பொய்கள் எல்லாம் பெரிய பொய்களை சொல்ல வைத்து கடைசியில் பெரிய பெரிய தப்பிதங்களை செய்து நிரந்தரமாக ஆண்டவரிடமிருந்து பிரித்துவிடக்கூடிய காரியங்களை செய்ய வைக்கின்றது. அதற்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இதற்காக தான் நம் அன்பர் இயேசு லூக்கா 17:2 இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனது கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் அமிழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே எந்த தவறு செய்தாலும் உடனே நாம் ஆண்டவரிடம், அப்பா, மனித இயல்பில் தெரியாமல் இதை செஞ்சுட்டேன்ப்பா, தயவு செய்து இதை மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் காஃபி போல உடனே நாம் மன்னிப்பை கேட்போம். யாருக்கு தெரியும், நமது இறப்போ அல்லது இரண்டாவது வருகையோ, ஆண்டவரின் இரண்டாவது வருகையோ நாம் மன்னிப்பை வாங்குவதற்கு முன்பாக வந்துவிட்டால் நிரந்தரமாக நாம் நித்திய நரகத்திற்கு அல்லவா நாம் செல்ல வேண்டும். அதனால் உடனே நாம் ஆண்டவரிடம் செய்த தவறுகளை மறைக்காமல் ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்க வேண்டியது நமது கடமையாக உள்ளது என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவியை ஒரு நாளும் அவர் வெறுப்பதே கிடையாது. ஏனென்றால் அவர் உலகத்திற்கு வந்ததே, தனது இன்னுயிரை கொடுத்ததே நம்மை, பாவிகளாகிய நம்மை மீட்டு கொள்வதற்காக தானே. இதை உணர்ந்து நமது பாவத்தை மறைக்காமல் ஆண்டவரிடம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம்.